அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஆஷூரா நோன்பு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆஷூரா நாளில் நோன்பு நோற்பது கடந்த வருடத்தின் சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ்விடம் நான் எதிர்பார்க்கிறேன். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அடுத்த ஆண்டு வரை உயிருடன் இருந்தால் 9ஆம் நாளையும், அதாவது முஹர்ரம் 9 அன்றும் நோன்பு நோற்பேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் முஹர்ரம் மாதத்தின் மிக சிறப்பான ஒரு வணக்கமான ஆஷூரா நோன்பு பற்றி பார்க்க போகிறோம். இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் ஆகும். இந்த மாதம் அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாகும். முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆஷூரா நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் அல்லாஹ் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ராயில் நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் மக்களையும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது யூதர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். அதற்கான காரணத்தை கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாளாக இருப்பதால் நோன்பு நோற்பதாக கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, உங்களை விட நாங்களே அதிக உரிமையுடையவர்கள் என்று கூறி தாமும் நோன்பு நோற்றார்கள். மற்றவர்களையும் நோற்கும்படி கூறினார்கள். ஆஷூரா நோன்பின் சிறப்பு என்னவென்றால், கடந்த ஒரு வருடத்தின் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறினார்கள். மேலும் யூதர்களிடமிருந்து வேறுபடுவதற்காக 10ஆம் நாளுடன் 9ஆம் நாளையும் சேர்த்து நோன்பு நோற்க விரும்பினார்கள். எனவே முஹர்ரம் 9 மற்றும் முஹர்ரம் 10 ஆகிய 2 நாட்களிலும் நோன்பு நோற்பது சிறந்த சுன்னத்தாகும். அன்பானவர்களே, இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாமல் ஆஷூரா நோன்பை நோற்று அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அருளையும் பெற முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் நோன்புகளையும் நற்செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீ டிவி நெட்வொர்க் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.